உருவத்துல மிகப்பெரிய உருவமா இருந்தோம், பலத்துல அசுரத்தனமான பலம் இருந்தோம், யானையே மனுஷங்களுக்கு கீழ்ப்படியுது. ஒரு உதாரணத்துக்கு வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் எப்படி அரசியல்வாதி கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட மக்கள் மாத கணக்குல சித்திரவதை, பசி, மனவேதனை, தனிமை, குழப்பம், பிரிவினைன்னு இதுல எல்லாம் இருந்து விடுதலை கிடைக்காதான்னு ஒரு உணர்வு ரீதியான துடிப்புல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு தலைவன் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பான். இந்த மக்கள் கூட்டத்தோட வேதனைகளை தீர்க்க தலைவன் வந்துட்டான்னு மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அந்த ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் அவன் பின்னாடி திரளுது. விடுதலையான அந்த கூட்டத்தை தலைவன் தன்னோட அடிமையா மாற்றுறான். இப்போ அந்த தலைவன் நடன்னு சொன்னா அந்த கூட்டம் நடக்கும், அந்த தலைவன் படுன்னு சொன்னா அந்த கூட்டம் படுக்கும், கடல்ல இறங்குன்னு சொன்னா அந்த கூட்டம் முங்கியே சாகும். உண்மையை சொல்ல போனா கிட்டத்தட்ட இதே நடைமுறை தான் யானைக்கு நடக்குது. பொதுவா ஒரு யானை கூட்டம் பிடிப்பட்டதுன்னா முதல் வேலையா குட்டி யானைய அதோட தாயிட்ட இருந்து பிரிப்பாங்க. 18 இருந்து 24 மாதங்களே ஆன அந்த யானை குட்டிகளை காலில் கயிறு கட்டி தாய் யானைட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போவாங்க. அதை பாக்குற அம்மா யானை பதறம், அது மட்டும் இல்லாம வெறி வந்து கதறவும் ஆரம்பிக்கும். அப்போ அந்த தாய் யானைய 4 கால்களையும் சங்கிலியால கட்டி கட்டுப்படுத்துவாங்க. இப்போ அந்த யானையோட ஒரே வாழ்வாதாரமான அதோட குட்டியையும் பிரிச்சாச்சு. யானைகள் நினைவு திறன்ல மனுஷங்களை மிஞ்சக்கூடியது. பொதுவா யானைகள்னாலே ஒரு குழுவா வாழக்கூடிய ஒண்ணு. யானை எப்பவுமே தன்னோட குடும்பத்தை மறக்கவே மறக்காது. பொதுவா இந்த தாயையும் குட்டியையும் பிரிக்கிறவங்க அந்த தாயும் குட்டியும் எப்பவுமே இணையாத மாதிரி ஜாக்கிரதையா பாத்துப்பாங்க. பிரிக்கப்படும் போதுதான் குட்டியான தன்னோட தாய கடைசியா பாக்குற மாதிரி இருக்கும். பிரிக்கப்பட்ட குட்டியான மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் உடைக்கப்படுது. குட்டியோட 4 கால்களையும் ஒரு பட்டியல பிணைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கான்கிரீட் தரையில தான் அது நிக்கணும். இப்படி 6 மாத காலங்கள் வரைக்கும் நிக்கணும். இந்த காலகட்டத்துல அந்த குட்டி உணர்ச்சி ரீதியாவும் உடல் ரீதியாவும் பேரழிவை சந்திச்சிட்டு இருக்கும். காடுகள்ல தன்னோட குடும்பத்தோட உலா வர்ற யானையா இருக்கத்தான் குட்டிகள் விரும்புது. ஆனா பழக்கப்படுத்தப்படும் குட்டிகள் கால்களை சுற்றி இறுக்கமா கட்டப்பட்ட கயிறுனால ஆழமா வலிமிகுந்த புண்களையும் அனுபவிக்குது. கொடுமையிலும் கொடுமையா தனிமையில வாடுது. அந்த பிஞ்சு குட்டியானையோட கதறல், அம்மாவை அழைக்கிற ஓலம் பட்டிக்கு வெளியே வெகு தூரம் வரைக்கும் மாத கணக்குல கேட்கும். சரியா 6 மாத காலங்கள்ல அந்த குட்டியானையோட குழந்தைத்தன்மை போயிடும். அந்த குட்டியான எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஆற்றலையே மறந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியாளர்கள்ட்ட இருந்து ஓட முயற்சிக்கிறதையும் நிறுத்த ஆரம்பிச்சிடும். அந்த கட்டத்துலதான் அந்த யானை முற்றிலுமா உடஞ்சி போயிருக்கும். திடீர்னு ஒரு நாள் இதுவரைக்கும் சந்திக்காத புது மனுஷர் ஒருத்தர் அந்த குட்டிக்கு முன்னாடி நிறுத்தப்படுவாரு. அவர் அந்த யானையை தட்டி கொடுத்து அதுக்கு ஆறுதலா நிப்பாரு. அவர் தான் அந்த யானையோட கட்டுகளை அவிழ்த்து அதை சங்கிலியில இருந்து மீட்பாரு. முதல்ல இந்த உலகத்துல தன்னையும் ஒரு உயிரா மதிக்கிற இன்னொரு உயிரை இப்பதான் அந்த குட்டியான பாக்குது. இப்போ அந்த குட்டியான கட்ட அவிழ்த்த அந்த நபரை நம்ப ஆரம்பிக்குது. பாகன் அப்படின்னு அறியாமலே அவரோட காலடியிலேயே தஞ்சமாகுது. ஒரு மாபெரும் விலங்கு மேல அபரிவிதமான கட்டுப்பாட்டை ஒரு மனுஷன் இப்படித்தான் பெறுறான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மனில ஹாலே மிருக காட்சி சாலைக்கு புது யானை ஒண்ணு வாங்கப்பட்டது. அது 39 வயதான பெண் யானை போரி. அப்ப எதிர்பாராத விதமா போரி பக்கத்து கூண்டுல பல வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன குட்டியா இருந்தப்போ தன்னிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட தன்னோட குட்டியான டானாவை கண்டுபிடிக்குது. இப்போ டானாவுக்கு 19 வயது. அந்த போரி பார்த்தது தன்னோட டானாவை மட்டும் கிடையாது, அதோட குட்டிகளான தமிகா மற்றும் இளநி. இதுல தமிகா யானைக்கு 4 வயசும் இளநி யானைக்கு 1 வயசும் ஆகுது. அப்படி தன்னோட குடும்பத்தையே அங்க பாக்குது போரி. வெவ்வேறு கூண்டுகள் அடைக்கப்பட்டிருந்த தாயும் குழந்தையும் குரல் மூலமா ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சது. கூண்டுகளுக்கு வெளியே தும்பிக்கையை நீட்டி ஒருத்தரை ஒருத்தர் அணைச்சும் கொண்டுச்சு. அந்த யானைகள் அளவும் செஞ்சது. அப்போ அந்த யானைகளோட பிளிரல் சத்தம் வெகு தொலைவு வரைக்கும் கேட்டது. பாட்டி மேல அம்மா காட்டிய பாசத்தை பேத்திகளான தமிகாவும் இளநியும் கூட புரிஞ்சு கொண்டது. அம்மாவோட கண்ணீரையும் தொடச்சது. பாசத்தோட பாட்டியை தடவி கொடுத்து நாங்க இன்னும் மிருகத்தன்மையை இழந்து விடலன்னு நிரூபிச்சது. இந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்த பிறகு அந்த யானை குடும்பத்தை நிரந்தரமா ஒருங்கிணைக்க கையெழுத்து இயக்கமும் நடந்தது.